ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது வந்து ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்கோம். சென்னை ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சீட்டெல்லாம் பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்குது. சீட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி வந்து இங்கே நம்ம உட்காந்துருந்தோன்னா 2 சீட்டு தெரியாது. இப்போல்லாம் 2 சீட் தெரியுது பாருங்கள், 2 சீட் தெரியுது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன லைட்டு கொடுத்துருக்காங்க. மேலே கீழே எல்லாமே லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தண்ணி டப்பா வைக்கிறத பாருங்கள். இப்படி எடுத்து விட்டு இப்படி பூட்டிக்கலாம், இடைஞ்சலாக இருந்தால் திறந்து விட்டுக்கலாம். வேறு அப்புறம் ஏசி பாருங்கள், ஒவ்வொருத்தர் படுக்கிற சீட்லேயும் ஏசி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. காரில் இருக்கிற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம், அந்த மாதிரி சிஸ்டம். கீழேயும் அப்படி தான், எல்லாத்துலேயும் அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் அந்த இது சார்ஜ் பின் போடுறதுக்கு அடாப்டர் இல்லாமல் போட்டுக்கலாம், அடாப்டரோடையும் இன்னொரு சைடு போட்டுக்கலாம். அந்த மாதிரி மாடலில் போட்டிருக்காங்க. அப்புறம் கண்ணாடி கிட்ட இழுத்து விடுறதுக்கு, அந்த மூடுறதுக்கு இந்த ஃப்ளைட்லலாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அழகாக இருக்குது. நாங்கள் ஆனால் இப்போ கிளம்புற டைம் ஆயிடுச்சு, வந்து இறங்க போகிறோம். நாங்கள் இறங்குற டைமில் தான் உங்களுக்கு எடுத்து போடுறோம். பாருங்கள் எப்படி இருக்குது. பர்பிள் கலர் சீட்டு யாரும் பார்த்துருக்கீங்களா? பர்பிள் கலர் சீட் பாருங்கள். ரோடு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாப்பா இறங்க போகிறா. நாங்கள் இறங்குற டைம் ஆயிடுச்சு. இறங்குற டைமில் தான் சிம்பிளாக எடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கே தண்ணி விடுறதுக்கு கீழே தான் அமுக்குறது கொடுத்துருக்காங்க. இப்படி காலை வச்சு அமுக்குனா தண்ணி வரும், இப்படி கொடுத்துருக்காங்க. வந்து இறங்கி விட்டோம் சென்னை சிட்டி. பாருங்க, எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ கூட்டங்கள் வருகின்றது. எல்லாம் வண்டிக்காக அங்கே எங்கேயும் போய்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க டிக்கெட் எடுக்க போயிட்டாங்க எங்கள் சிட்டிக்கு. அதனால் நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை விட்டு இறங்கி வந்தாச்சு வெளியே. இனிமேல் ஆட்டோ பிடிச்சி எங்கள் அண்ணா வீட்டுக்கு போக வேண்டியதான் வேலை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எல்லோரும் பார்த்து லைக் போட்டுவிடுங்க கண்டிப்பாக. பாய்.